ஹாய் ஆல், அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம ஏஐனா என்னன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு ப்ரீஃபாக பார்த்துருந்தோம், ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஐ வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு இந்த சிரி, சாட்ஜிபிடி, அலெக்ஸா அது மாதிரி ஒரு ஷார்ட்டாக மட்டும் தான் இருக்குதா, இல்லை வந்து இப்போ இந்த உலகம் எதை வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு, நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம், ஏஐல என்னென்ன கிளாசிஃபிகேஷன் இருக்குது, இப்போ நம்ம எங்கே இருக்கோம், இங்கேருந்து நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம், அந்த இதெல்லாம் வந்து ஒரு ப்ரீஃபாக பார்ப்போம். அதாவது இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற சின்ன சின்ன ஆன்சர்ஸ், நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, ஒரு கேள்வி கேட்டு ஆன்சர் பண்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல இருந்து ஒரு ஸ்மார்ட் அசிஸ்டன்ட், அதாவது நமக்குன்னு ஒரு பிஏ வந்து இருந்தாங்கன்னா அந்த பிஏ வந்து எல்லாமே தெரிஞ்சு எல்லாத்துலயுமே இப்போ ஒரு ரியல் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு கம்பெனி நடத்துறீங்க, பாஸா இருக்கீங்க, இல்ல ஒரு இண்டிவிஜுவலா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட், அந்த டீச்சர் வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அவங்க ஃபினான்ஸ்ல இருந்து, சயின்ஸ்ல இருந்து, பிசிக்ஸ்ல இருந்து, கெமிஸ்ட்ரில இருந்து, பயாலஜில இருந்து எல்லா A to Z உங்களுக்கு எல்லாமே டீடைல் தெரிஞ்சிருக்கு. அவங்க வந்து உங்களுக்கு நீங்க கேட்கிற கேள்வியை உங்களுக்கு உடனே கைட் பண்ணி, இப்போ அதுல நீங்க திரும்ப டவுட் வரும்போது, ஓ இது இப்படியா, அதுல என்ன ஃபீல்டு இருக்கு, அது என்னென்ன யூஸ் ஆகும், அப்படி மாதிரி நாங்கள் எப்படிலாம் வந்து கேட்டு சால்வ் பண்ணிக்க முடியுமோ எல்லாத்தையும் அட் இமீடியட் டைம் உங்க பாக்கெட்ல இருந்து உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணிட்டே இருந்தா, இண்டிவிஜுவலா எல்லாருக்கும் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சிம்பிளான ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் அப்படின்னு தான் இந்த ஏஐன்னு சொல்லலாம். ஓகே, இதுல வந்து இப்போ மேஜரா வந்து 3 கேட்டகரியா நம்ம பிரிக்கலாம் இந்த ஏஐ. அதில் ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ANI. அப்படின்னா என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு 3 மேஜர் கேட்டகரியா இது வந்து நம்ம ஸ்பிட் பண்ணலாம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, வாய்ஸ் அசிஸ்டன்ஸ். அந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ அந்த நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க அலெக்ஸா, சிரி, சாட்ஜிபிடி, இந்த மாதிரி டீப்சீக், இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குற ஒரு ஸ்பெசிபிக் குவரிக்கு அதுக்கான ரிலேட்டடான ஆன்சர் கொடுக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் டீப்பாக கேட்க போனீங்கன்னா கொஞ்சம் டீப்பாக வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணும், அடுத்தடுத்து உங்களுக்கு கொண்டு போகும். என்னதான் இது வந்து உங்களுக்கு கேட்குற கேள்விகளை ஆன்சர் பண்ணினாலும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வந்து அதாட்டி அட்வான்ஸாக யோசிக்க முடியாது. அதாவது அதில் என்ன கண்டென்ட் வந்து, இப்போ நம்ம ஒரு டாப்பிக்கை பற்றி கேட்குறோம் அப்படின்னா, அந்த டாப்பிக்கை பற்றி அதுக்கு என்ன நாலேஜ் வந்து அதில் டேட்டா வந்து ஃபீட் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும்தான் அதை அட்டி மாற்றி கொடுக்க முடியும். அதுக்கு மேலே வந்து ஒரே கேள்வியவே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக மாற்றிக்கிட்டீங்கன்னா கூட அதை அட்டி கொடுக்க முடியாது. இதுலயே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோனமஸ் வெஹிக்கிள்ஸ். உங்களுக்கே தெரியும், இந்த ஆட்டோ டிரைவ், செல்ஃப் டிரைவிங்காக வந்து பண்ணுற காரு, அந்த மாதிரி ட்ரோன், இதெல்லாம் வந்து நமக்கு இப்போ டே டு டே லைஃப்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஓரளவுக்கு ஒரு இப்போ அந்த நார்மலாக வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் அந்த கம்பேர் பண்ணும்போது இது வந்து அதை விட ஒரு 50-60% வந்து உங்களுக்கு எஃபிஷியன்சி வந்து அதிகம்னு வச்சுக்கலாம். அதாவது இப்போ நார்மலாக டிரைவிங் பண்ணீங்க, ஒரு டிரைவிங் பண்ணுது அப்படின்னா ஒரு 60 km ஸ்பீடில் போகும். அதே வந்து ஏதாவது வந்து ஆக்சிடென்ட் ஆக வருது, கார் ஏதாவது வருது அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடும். அந்த மாதிரி வந்து ஒரு ரெகுலரான ஒர்க்ஸ் வந்து கரெக்டாக பண்ணும். இந்த டிராஃபிக்ல எப்படி போகணும், சிக்னலுக்கு எப்படி இது பண்ணணும், எல்லாமே பண்ணும். இதே வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டு, இப்போ வந்து அதுக்கு வந்து நீங்கள் சடனாக வந்து வேணுக்குனே நுழைஞ்சாலும் அது நின்றுடும். நீங்கள் வந்து போக வேண்டிய இடத்துல இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட் கட் எடுத்து போகணும், அர்ஜென்ட்டாக இருக்குது, நீங்கள் ஒரு சிக்னல் நிற்கிறீங்க. இப்போ மனுஷன் என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கத்தில் இடம் இருந்ததுன்னா பார்த்து இந்த மாதிரி சைடாக ஓட்டிட்டு போயிட்டு அது முன்னாடி போயிட்டு நீங்கள் சேஸ் பண்ணி போவீங்க. ஆனால் இது வந்து போகும்போது அப்படி ஏதாவது இதுவாக இருந்ததுன்னா அந்த மாதிரி கிரிட்டிக்கலாக யோசிக்காது, அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலாக யோசிக்காது. அது வந்து அதுக்கு கொடுக்கப்பட்ட கைடன்ஸ் வச்சு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி சேஃப் அண்ட் செக்யூராக கொண்டு போயிட்டு உங்களை சேர்க்கும். அவ்வளோதான் அது பண்ணும். இன்னும் இதுலேயே வந்து அட்வான்ஸ் லெவல் வந்து பண்ண வேண்டியது இருக்கு. அந்த இதெல்லாம் வந்து நிறைய இப்போ பண்ணிட்டு இருக்காங்க, அதில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒன் ஆஃப் த, அதாவது வாய்ஸ் அசிஸ்டன்ட் கம்பேர் பண்ணும்போது இது ஒன் ஆஃப் த ஒரு அட்வான்ஸ்னு வச்சுக்கலாம். அடுத்து இதை விட அட்வான்ஸ் ஒன்று என்ன இருக்கு அப்படின்னா, கேம் பிளேயிங் சிஸ்டம்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு அந்த கேம் விளையாடுறவங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது ஒரு சூப்பர் ஹியூமன் வந்து எப்படி செயல்படுவாங்க, எப்படி வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னா, அதாவது அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் இப்போ ஒரு நீங்கள் வார் இதில் இருக்கீங்க, அதாவது ஒரு ஆர்மி பேஸ் அந்த கேம் விளையாடுறீங்க அப்படின்னா அதில் வந்து எந்த டெக்னாலஜி இருக்குது, என்னென்னலாம் அட்வான்ஸ் ஸ்கில் இது பண்ண முடியும், எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணும். எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு கற்பனை கேட்டாத அளவுக்குலாம் வந்து பயங்கரமாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் வந்து இதை வந்து இப்போ இந்த ANI, அதாவது நேரோ இன்டெலிஜென்ஸில் யூஸ் பண்ணுற விஷயங்களை வந்து ஒரு டொமைன்லேருந்து இன்னொரு டொமைனுக்கு வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து அது வந்து இது ஆகல, எவால்வ் ஆகல. நார்மலா வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிபிக் டாஸ்க் கொடுத்து அதுல வந்து ரொம்ப டீப் அளவுக்கு போறது தான் வந்து இந்த நேரோ இன்டெலிஜென்ஸோட ஒரு அட்வான்ஸ் லெவல்னு வச்சுக்கலாம். இதுதான் இந்த 3 கேட்டகரி தான் வந்து இப்போதைக்கு நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல இருந்து தான் இப்போ நான் அடுத்த லெவலுக்கான AGI அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. அதை நோக்கி வந்து இப்போ நம்ம வந்து அந்த கம்பெனிஸ்லாம் வந்து நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணி ட்ரையல் பண்ணி அந்த டேட்டாஸ்லாம் ஃபீட் பண்ணி ஆராய்ச்சிகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை அப்படியே தொடர்ச்சியாக பார்ப்போம். நம்ம இப்போ நம்ம கரண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த ANI அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா ப்ராசஸிங் சொல்லுவாங்க. டேட்டா ப்ராசஸிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்குற அதுக்கு எல்லா விதமான டேட்டாவே நம்ம கொடுத்துருவோம். இப்போ அது எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்லுவாங்க. LLM அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இருக்கிற என்னென்ன டேட்டாஸ் வந்து இருக்குதோ அது எல்லா டேட்டாஸையும் வந்து அதுக்குள்ள ஃபீட் பண்ணிடுவாங்க. அடுத்த லெவல் என்ன பண்ணா, அது வந்து மெஷின் லேர்னிங் கொடுப்பாங்க. மெஷின் லேர்னிங் அப்படின்னா என்னன்னா, கொடுக்கப்பட்ட டேட்டாஸை இப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கு
இருக்கு. இப்போ நான் ஒரு வார்த்தை கேட்குறேன், இப்போ நான் வாட் இஸ் ஏன்னு கேட்குறேன், இல்லை வந்து ஏன்னா எப்படி இருக்கும், ஏன்னா என்னென்ன இருக்கு, ஏன்னா முதல்ல என்னதான் சொல்ல வருது அப்படின்ற எந்த கேள்வி கேட்டாலுமே எல்லாமே நான் வாடி செய்ய அப்படின்னு தான் கேட்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு மாதிரி, இப்போ நான் வாடி செய்யன்னு கேட்குற மாதிரி எல்லாருமே ஒரே மாதிரி வாடி செய்யன்னு போயிட்டு அந்த மெசேஜ் கேட்க மாட்டாங்க. அது இப்போ ChatGPT செக் பண்றோம் அப்படின்னா அது என்ன விதமான ஒரே கேள்வியை ஒரே விதமான தாட்டை வச்சுட்டு நம்ம 10 விதமா 20 விதமா கேள்வி கேட்டாலும் ஓகே இதுதான் கேட்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்க கீ பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து மெஷின் லேர்னிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே இது மாதிரி வந்து இந்த ப்ராபர்ட்டி வந்தா இந்த ப்ராபர்ட்டில நீ இந்த இதை வந்து கேட்டகரைஸ் பண்ணணும், இப்படி தான் கேட்டகரைஸ் பண்ணணும், இந்த கேள்வி வந்து நீ அசன்ஸ் பண்ணி இந்த பக்கம் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெஷின் நீங்க டீப்பா போனீங்கன்னா அது நிறைய தெரியும் உங்களுக்கு. அது வந்து புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நிறைய டேட்டா ஃபீட் பண்ணிருப்பாங்க. அதை வச்சு சரி ஓகே இதுதான் கேட்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அதுக்கான ஆன்சரை வந்து அதுக்குள்ள இருக்கிறத எடுத்து நமக்கு நல்ல ஒரு கரெக்டாக அலைன் பண்ணி நமக்கு அந்த டேட்டாவை நமக்கு வந்து கொடுக்கும். அடுத்து வந்து டீப் லேர்னிங் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ இது வந்து அட்வான்ஸ் லெவல். இப்போதான் இது வந்து ரிசர்ச் போயிட்டு இருக்கு. அதாவது இப்போ ஒரு நார்மலாக எல்லா டேட்டாவையும் கொடுத்துட்டு அதுக்கு வந்து அதுலேருந்து கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறோம். அடுத்த லெவல் வந்து இப்போ கேட்குற கேள்வியில் இன்னும் டீப்பாக உள்ளே போயிட்டு அது சம்மந்தமாக என்னென்ன இருக்குது, அது சம்மந்தமாக என்னென்ன உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ற டீட்டெயிலாக அதை நம்ம கொடுக்கும். 3வது லெவலில் என்ன அப்படின்னா ஒரு மனிதனோட மூளை வந்து எப்படி ஒர்க் ஆகுதோ அது மாதிரி அதோட நியூரல் நெட்வொர்க்ஸை வந்து கொடுத்து எப்படி ஒர்க் ஆகுதோ அது மாதிரி அது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ இருக்கிற டேட்டாஸையும் வச்சுட்டு இதுல இருந்து வந்து இந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடுத்த லெவலில் வேற என்னது ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கறது. அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் லெவலுக்கு போகிறது அதுதான் வந்து டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 பேசிக் ஸ்டெப்ஸ்ல தான் வந்து இந்த AI மொத்தமாக ஒர்க் ஆகுது. அதாவது இன்னும் நம்ம அட்வான்ஸா என்ன கண்டுபிடிச்சாலுமே இதோட நீச்சியா தான் வந்து அது போயிட்டு இருக்குமே வந்து இதுல இருந்து வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான மாறுபட்ட ஒன்னாலாம் இருக்காது. ஒரு ஏஐல இருந்து அடுத்த டெக்னாலஜி போறோம்னா இந்த இருக்கிற பர்டிகுலர் இதே வச்சு இதே வந்து இன்னும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, என்ஹான்ஸ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான் பண்ணுவாங்க. மற்றபடி மொத்தமா தூக்கி போட்டுட்டு வேற ஒரு புதுசா வந்து இது பண்ணுவாங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. சரி ஓகே இப்போ அப்படி சொல்றேன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ற இதை யூஸ் பண்ணலாமே, ஏன் வந்து இன்னும் அட்வான்ஸா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இதுல வந்து இன்னும் மேஜரான ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. என்ன அப்படின்னா அதாவது இன்னைக்கு வந்து அது மனுஷனை வந்து ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு மனுஷன் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு சிந்திக்குது. இன்னும் ஃபியூச்சர்ல வந்து அதாவது இது எப்படின்னா இன்னொரு பாஸ்ட்ல கொடுத்த டேட்டா வச்சு அது வந்து ஃபியூச்சர் வந்து ப்ரெடிக்ஷன் தான் பண்ணும். ஃபியூச்சர் வந்து ஃபுல்லா வந்து 100% அதாட்டி வந்து இது பண்ண முடியாது. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா இருந்து இன்னும் கொஞ்சம் போச்சு அப்படின்னா அதாவது இன்னொரு விஷயம் இதுல மெஷின் லேர்னிங்ல இப்போ நம்ம கொடுக்கப்பட்ட டேட்டா மட்டும் வச்சுச்சுன்னா நம்மள மாதிரி எமோஷனல் வந்து இருக்காது. அதாவது எம்பதி எமோஷனல் எந்த இடத்துல எப்படி செயல்படணும் அந்த உணர்வு இருக்காது, கான்சியஸ்னஸ் வந்து இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து இல்ல அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரே இதுல வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு விஷயம் எப்படி தேவைப்படும், ஒரு வயசானவங்களுக்கு எப்படி தேவைப்படும், எந்த இதுமே இல்லாம இப்போ என் நாலேஜ் இருக்குன்றதாக நான் எல்லாத்தையும் போயிட்டு ஒரே மாதிரி எல்லாத்தையும் சொன்னோம் அப்படின்னா அவங்களாடி அதை புரிஞ்சுக்க முடியாது. அது வந்து யூஸ் இல்லை. அது வந்து ஓவர் நாலேஜ் கொடுத்தாலும் யூஸ் இல்லை, அவங்களுக்கு புரிய. இப்போ நம்ம ஒரு சயின்டிஸ்ட் வந்து கேட்கும்போது அவருக்கு போயிட்டு நீ பேசிக் நாலேஜ் கொடுத்தாலும் யூஸ் கிடையாது. அதனால யாருக்கு எப்படி தேவைப்படும், என்னென்ன எப்படி சொன்னா புரியும், எப்படி கொடுக்கணும் அப்படின்ற சில இடங்கள்ல வந்து வெறும் நாலேஜ் மட்டும் யூஸ் ஆகாது, எமோஷனல் வந்து அங்க வந்து அந்த இடத்துல ப்ளே பண்ணும். அந்த மாதிரி இடத்துல எப்படி ப்ளே பண்ணும், ஒரு காமன் சென்ஸ் வந்து எப்படி இது பண்றது அப்படின்ற மனுஷனை போல சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எப்படி யோசிக்கிறது அப்படின்ற ஸ்கில் வந்து இன்னும் வந்து மெஷின் கிட்ட கிடையாது, இந்த ஏஐ கிட்ட கிடையாது. இப்போ நம்ம யூஸ் பண்ற ஏஐ கிட்ட கிடையாது. ஸோ வந்து இந்த விஷயம் தான் வந்து ஃபியூச்சர்ல ஏஐல இருந்து இப்போ நம்ம யூஸ் பண்ற ஏஐ வந்து பிரிக்கிற இடமே வந்து இதுதான். அடுத்த லெவல் வந்து எப்படி அது வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி வந்து அது இன்னும் ஃபியூச்சர்ல நமக்கு ஸ்மார்ட்டா வந்து மாறப்போகுது அப்படின்றத அப்படி கண்டினியூஸா பார்ப்போம். அடுத்து செகண்ட் கேட்டகரி அப்படி என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க, AGI. இதை வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு ஹியூமனை வந்து இன்னைக்கு இருக்க ஒரு ஹியூமனை பீட் பண்ற மாதிரி. அதாவது இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ் லெவல் இப்போ ஒரு இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு ஃபீல்ட்ல இருக்க ஒரு முக்கியமான ரொம்ப பெஸ்டா இருக்கவங்கள தேர்ந்தெடுத்துவாங்க. இப்போ வந்து கிரிக்கெட் இருந்தா சச்சின், மியூசிக் இருந்தா ரஹ்மான், அது மாதிரி ஐன்ஸ்டீன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்ட்லயும் யார் ரொம்ப பெஸ்டா இருக்காங்களோ, ரொம்ப வேஸ்ட் நாலேஜ் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாரோட அறிவையும் சேர்த்து ஒரே ஆள்கிட்ட ஒரே பிரெயின் கிட்ட பொருத்தி அவங்கள வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு விஷயங்களை வந்து இப்போ அவங்களுக்கு வந்து இன்ன வரைக்கும் பிரசன்ட்ல பாஸ்ட்ல இது வரைக்கும் என்ன நடந்தது, பிரசன்ட் வரைக்கும் என்ன இருக்குன்றது எல்லாமே அவங்களுக்கு வந்து அந்த டேட்டாஸ் வந்து தெரியும். ஸோ அவங்கள வச்சு இன்னும் ஃபியூச்சர்ல வந்து அதை வச்சு நம்ம வந்து ஒரு ஃபியூச்சர் பிரச்சனைகளுக்கு வந்து எப்படி தீர்வு காணலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிற ஒரு கேப்பபிலிட்டின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சிஸ்டம் தான் வந்து இப்போ யூஸ் பண்ற இப்போ நம்ம ரிசர்ச் போயிட்டு இருக்க ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணோம்னா ஒரு 4 ஸ்டெப்ஸா வந்து ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இது என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன போல ஒரு குவாரி சேர்ந்து அந்த டேட்டா வச்சு இது பண்ணி நமக்கு ஆன்சர் கொடுத்தது வந்து ANI, அதை வந்து நேரோ இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணும், டைரக்டா வந்து அந்த ஒரு இப்போ நம்ம கொடுக்குற ஒரு விஷயத்த நம்ம கேட்குற ஒரு விஷயத்த அதை வந்து ஒரு மென்டல் மாடலா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கரெக்டா வச்சுட்டு எடுத்தோன்னே ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோம். ஓகே அந்த ஐடியா வந்து ஒரு அட்வான்ஸ் லெவலில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோம். ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அடுத்து வந்து அது டொமைன் டிரான்ஸ்ஃபரா மாற்றும். டொமைன் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து அது ஒரு நாலேஜை இப்போ ஒரு இப்போ ChatGPT
கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னா அதை வந்து நான் வந்து எஜுகேஷன் ஃபீல்டில் ஒரு டீச்சிங் ஃபீல்டையும் யூஸ் பண்ணுவேன், ஒரு பிஸ்னஸ் லெவலையும் யூஸ் பண்ணுவேன், ஒரு மார்க்கெட்டிங் ட்ரேடிங் லெவலையும் யூஸ் பண்ணுவேன், இல்லை என்னோட சேல்ஸ் என்ன ஃபீல்டு இருக்கோ எல்லா ஃபீல்டையும் நான் டிஃப்ரெண்டாக யூஸ் பண்ணுவேன். இப்போ ஒரு விஷயத்தை வந்து ஒரே மாதிரியான ஐடியா கொடுத்தா அது எல்லா பிஸ்னஸுக்கும் வந்து எனக்கு சூட்டபிள் ஆகுமா அப்படின்னா கிடையாது. ஸோ வந்து அதை வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணணும். அது என்னோட ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி, என்னோட பர்சனலுக்கு பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி, என்னோட ஸ்கேலபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அதை கஸ்டமைஸ் பண்ணால் மட்டும்தான் நான் யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா ஒருத்தருக்கும் தனித்தனியான கைடன்ஸ் வந்து இப்போ எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட் வந்து அவங்களுக்கு தனியாக அவங்க பிஸ்னஸை வந்து கைட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு மென்டல் மாடல் தான் வந்து இப்போ இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு ஹெச்ஆர், ஒரு ஐடி ஃபீல்டில் ஒரு ஹெச்ஆர் இருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு என்னென்ன ரெகுலராக ஒர்க் இருக்கும், ரெகுலராக வந்து நான் மார்னிங் வந்து அந்த மெயில் செக் பண்ணுவேன். மெயில் செக் பண்ணிட்டு இன்னைக்கு மீட்டிங்ஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுவேன். இன்னைக்கு கிளைண்ட் மீட்டிங் ஏதாவது இருக்கா, அந்த கிளைண்ட் மீட்டிங்கில் நான் இன்னைக்கு என்னென்ன பேச போகிறேன், என்னென்ன ப்ரெசன்டேஷன் பண்ணணும், எல்லாமே நான் வந்து அது எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். ஸோ வந்து இப்போ எனக்கு வந்து அந்த அசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது, பர்சனல் அசிஸ்டன்ட், ஸ்மார்ட் அசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போயே அது வந்து நடைமுறையில் இருக்குது, பேசிக் லெவலில் இருக்குது. இன்னும் வந்து இதை அட்வான்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க, ஆட்டோமேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து என்னோட ஷெட்யூல், என்னோட மொத்தமான நான் இது வரைக்கும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து மொத்தமாக கிட்ட சொல்லிட்டு ப்ராம்ப்டாவே கொடுக்குற அளவுக்கு இருக்கு. ப்ராம்ப்டாவே கொடுத்துட்டு இப்போ நான் மாதிரி இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த பிசினஸ்ல எனக்கு தினமும் இந்த ஒர்க்லாம் இருக்கு, என்னோட கான்டாக்ட் இந்த இருக்கு, என்னோட மெசேஜஸ் இது, என்னோட மெயில் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இது மூலியமா நீயே வந்து அவங்களுக்குலாம் ஆன்சர் பண்ணிரு, இல்லை இதுக்கு தகுந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி வை, அது போல எனக்கு வந்து ரிப்ளை பண்றதுனா ஆட்டோமேட்டிக் இந்த டைம்ல எனக்கு இந்த மெயிலுக்கு ரிப்ளை பண்ணிரு அப்படின்ற எல்லா டாஸ்கையும் வந்து கொடுத்துட்டுனா ஒரு பிஏவா இருந்து, ஒரு நல்ல ஒரு அட்வான்ஸ் லெவல் பிஏ இருந்து, நமக்கு இருந்து பர்சனல் அசிஸ்டன்ட் இருந்து நமக்கு அதை எப்படிலாம் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து நாம சொல்லி பண்ணாம அதுவா செல்ஃப் சூப்பர்வைஸ், அதாவது அதுவே வந்து நாலேஜ் வந்து இது பண்ணிக்கிட்டு அது வந்து கரெக்டாக வந்து அதை நம்ம அந்த வேலையை வந்து நமக்கு முடிச்சு வச்சிரும். எல்லாத்தையும் முடிச்சு இப்போ ஏதாவது முக்கியமான இமெயில்ஸ் வந்ததுன்னா அதை எல்லாத்தையும் ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுபோல் ப்ரெசன்டேஷன் நமக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த டைமில் நமக்கு அலர்ட்டும் பண்ணும். இந்த டைம் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணணும், மீட்டிங் அட்டன் பண்ணணும், இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்குலாம் ரிப்ளை இமெயில்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் கொண்டு அந்த டைம் செட் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த டைமில் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணும். அதாவது அந்த அளவுக்கு அட்வான்ஸாக வந்து நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்மளோட அந்த ரெகுலர் ரொட்டீன் ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு சால்வ் பண்ணி கொடுத்துரும். ஸோ வந்து நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம ரொட்டீனாக பண்ற தினமும் தெரிஞ்ச விஷயங்களே பண்ணிட்டு அதுலயே ஸ்டக் ஆகிட்டு இருக்காம நாம வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகி அடுத்த லெவலுக்கு என்ன பண்ண முடியுன்றதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். இதில் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங். அதாவது இப்போ நம்ம பண்ணி வச்சிருக்க விஷயங்களையே ஒரு திடீர்னு ஒரு எதிர்பாராத ஒரு ப்ராப்ளம் வருது, ஏதோ ஒரு கோட் எரரோ இல்லை சம்திங் வந்து ஒரு கிளைண்ட் வந்து இன்னும் வந்து எனக்கு இது அட்வான்ஸாக வேணும்னு சொல்றாங்க. இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட்லாம் பண்ணணும்னா உங்களுக்கு ஐடி ஃபீல்டு இருக்கவங்களுக்கு தெரியும், ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிளைண்ட் சொல்றாங்கன்னா அதை வந்து பர்டிகுலராக அதை முடிக்கிறதுக்கு வந்து ஒரு 3 மாசம் அப்படி இருக்கும். திரும்ப வந்து அதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணி இல்லை எனக்கு இப்போ இந்த மாதிரி ஐடியா வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்ட்ராவாக வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா திரும்ப வந்து அவங்க எல்லாத்தையும் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி திரும்ப வந்து அதை ட்ரையல் பண்ணி அதை எரர்ஸ்லாம் கிளியர் பண்ணி அதை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இன்னொரு 1 மந்த்தோ இல்லை 3 வீக்ஸோ அப்படி அதிகமாக எடுக்கும். திரும்ப வந்து எல்லாருமே அதை திரும்ப ரிவர்ட் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி டைமில் வந்து இப்போ மெஷின் வந்து நமக்கு பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஆல்ரெடி எல்லா டேட்டாஸுமே கரெக்டாக இருக்கும், அதுக்கு வந்து குழப்பமே கிடையாது, நம்ம வந்து ரொம்ப அதிகமான ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது, அதுக்கு வந்து ரிலீஃப் ஆகணும் அப்படின்ற ஒரு இதுவும் கிடையாது, டயர்ட் ஆகுன்ற ஒரு இதுவே கிடையாது. ஸோ வந்து அது இன்னும் வந்து சீக்கிரமாகவே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஓகே இந்த மாதிரி சஜஷனாக இருக்குது, இது இந்த மாதிரி ஐடியா இருக்குது உங்களுக்கு வேணுமான்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்லேயே கேட்கும் அவங்க கிட்ட. ஓகே எனக்கு இது இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணி கொடு அப்படின்னா அந்த ஸ்பாட்லேயே அவங்களுக்கு வேணுன்ற மாதிரி அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துரும், அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி கொடுத்துரும். அதுதான் வந்து அதை நோக்கி தான் வந்து இந்த ரிசர்ச்சஸ்லாம் இப்போ போயிட்டு இருக்கு. அடுத்த லெவலில் என்ன பண்ணணும் அப்படின்னா சோசியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஹியூமனுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தருக்கு இப்போ இதோட ஃபைனல் லெவல் அப்படின்னு என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு இண்டிவிஜுவலாக இப்போ நான் சொன்ன ஒரு மாடலை எல்லாருமே தனித்தனியாக அவங்களுக்கு பர்சனலாக வச்சுக்கிட்டு அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நோக்கி தான் வந்து இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸோட மொத்த ரிசர்ச்சஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதாவது ஒருத்தரும் இண்டிவிஜுவலாக எல்லாருமே இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறோம், ஒரு ஃபேஸ்புக் நமக்குன்னு ஒரு லிங்க்டின் ஒரு அக்கௌண்ட் எப்படி பர்சனலாக யூஸ் பண்ணுறோமோ அதே போல் ஒரு ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் வந்து நமக்குன்னு ஒரு பர்சனலாக இருந்தால் அது எப்படி நம்ம லைஃப்க்கு யூஸ் ஆகும், நம்மளோட பிஸ்னஸ்க்கு எப்படி யூஸ் ஆகும், டே டு டே லைஃப்க்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றத இது பண்ற மாதிரி ரிப்ளேஸ் பண்ற மாதிரி தான் வந்து இந்த சிஸ்டத்தை வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நேரோ இன்டெலிஜென்ஸுக்கும் இப்போ இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஷார்ட் லெவலில் பண்ணிட்டு இருந்தது, பேசிக் லெவலில் பண்ணிட்டு இருந்தது. இது வந்து நமக்கு தகுந்த மாதிரி ஒரு டொமைன் லெவலில் நம்மளோட ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பர்சனலாக யூஸ் பண்ணுற அளவுக்கு அதை விட கொஞ்சம் மேம்பட்டது. ப்ளஸ் வந்து இது வந்து நாம சொல்லி தான் ஒன்றையும் செய்யணும். அப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னா கேள்வி கேட்டால் மட்டும் பதில் சொல்லும், அடுத்து என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்ல தெரியாது. இந்த நேரோ இன்டெலிஜென்ஸுக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நான் சொல்கிற விஷயங்களையும் எல்லாத்தையும் எடுத்துக்குவோம், அதுவும் எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்தை மேக் பண்ணி வச்சுக்கிட்டு அதுலேருந்து அதுவாக செல்ஃபாக யோசிச்சு
அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு அது கொண்டு போகும். அதே போல் இதுக்கு வந்து ஓரளவுக்கு அந்த நேரோ இன்டெலிஜென்ஸில் இருக்க போல இல்லாமல் இதுக்கு வந்து ஓரளவுக்கு காமன் சென்ஸ், அதாவது ப்ரெடிக்ஷன் பண்ணுறது, ஒரு ஃபியூச்சரை ப்ரெடிக்ஷன் பண்ணும். அது வந்து அக்யூரேட்டாக இருக்குமா அப்படின்னா 100% அக்யூரேட்னு சொல்ல முடியாது. பட் எதுவுமே யோசிக்காமல் இருக்கிறத விட இது வரைக்கும் இருக்கிற டேட்டாஸை வச்சு அதுவாக சொந்தமாக யோசிக்க ஆரம்பிக்கும், ஒரு புது விஷயத்தை கிரியேட் பண்ணும். அதுல இப்போ வந்து நிறைய வந்து எரர்ஸ் இருக்குது, இருந்தாலும் வந்து ஃபியூச்சரில் இது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் வந்து நமக்கு ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்னா இல்லை, நம்ம இன்னும் நேரோ இன்டெலிஜென்ஸோட அட்வான்ஸ் லெவலில் தான் இருக்கிறோம். அதில் தான் ரிசர்ச்சஸ் போயிட்டு இருக்கு. இன்னும் இந்த ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக வரதுக்கு ஒரு 20 to 50 இயர்ஸ் வரைக்கும் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ஐ எக்ஸ்பெக்ட் இப்போ போகிற வேகத்திலே கரெக்டாக போச்சு அப்படின்னா இன்னொரு 20 இயர்ஸில் கண்டிப்பாக வந்து அதோட வளர்ச்சியை வந்து எட்டிடுவோம் அப்படின்ற ஒரு கோல் இருக்குது எனக்கு. கண்டிப்பாக வந்து அதை ரீச் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் தேர்ட் கேட்டகரி வந்து என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து டோட்டலாகவே அவுட் ஆஃப் த வேர்ல்டு. அதாவது இது வரைக்கும் மனுஷன் கண்டுபிடிச்ச அளவுக்கான இதுவே வந்து இதை நம்ம திங்க் பண்ணவே முடியாத, நம்ம கற்பனை கெட்டாத ஒன்றுன்னு சொல்லலாம். அதை வந்து கிட்டத்தட்ட சொல்லலாம் சூப்பர் ஹியூமன் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். அதாவது இதோட 4 ஸ்டெப்ஸ் எப்படின்னா, இப்போ நம்ம வந்து பேசிக் லெவல்லேருந்து அடுத்த ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் வந்து அதுலேருந்து ஒரு டைரக்டாக மென்டல் மாடல்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து எப்படின்னா இது ஸ்டார்ட் ஆகிறதே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இந்த இப்போ நேரோ இன்டெலிஜென்ஸ்லேருந்து ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து டோட்டலாக வந்து அது இக்னோர் பண்ணிடாது. அதில் இருக்க டேட்டாஸ் மெயினாக வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து யோசிக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் வச்சுக்கிட்டு அதுலேருந்து அட்வான்ஸ் லெவல், அதுக்கு மேலே இருக்கிற அட்வான்ஸ் லெவல் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது ஸ்டார்ட் ஆகிறது வந்து அதுக்கு மேலே இருக்க அட்வான்ஸ் லெவல் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது இருக்கிற டேட்டாஸை வச்சு அதோட பிளான் எல்லாத்தையுமே வச்சு அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், அவுட் ஆஃப் த வேர்ல்டு இது வரைக்கும் இல்லாத விஷயங்களை எப்படி இது பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மெடிக்கல் ஃபீல்டு இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் எத்தனை நோய்கள்லாம் வந்திருக்கு, இந்த நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது. இப்போ ஒரு நோய் இருக்கு, இந்த நோய் வந்து எப்படி என்னனால வருது, என்னென்ன காசஸ், அதனால என்னென்ன விளைவுகள் வரும், அதை வந்து எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் வந்து இது வந்து அது ஒரு ப்ராபபிலிட்டியா கொடுக்கறது வந்து ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா இது ஃபியூச்சர்ல இது வந்து இதுக்கு மேல வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும், இது வந்திருக்கிறதுக்கு இதுக்கு என்ன மருந்து, அதே போல இதுக்கு மேல வந்து அடுத்த லெவலில் வேற என்னென்னலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, என்னென்ன இந்த வேர்ல்டு போயிட்டு இருக்கிறதுல என்னென்னலாம் வரது 100 வருஷத்துக்கு அப்புறம் என்னென்ன வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்றத கூட அதை வந்து உடனே வந்து திங்க் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். அதாவது சயின்டிஃபிக் டிஸ்கவரின்னு சொல்லுவாங்க. அடுத்த லெவல் வந்து சயின்டிஃபிக் டிஸ்கவரின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னொரு மனுஷன் கண்டுபிடிக்காத விஷயங்களையும் வரைக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்குள்ள நம்ம மர்மமாகவே இருக்கிற விஷயங்களையும் ரொம்ப ஈஸியாக வந்து அந்த சீக்ரெட் எல்லாம் வந்து உடச்சிட்டு போயிட்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் கேப்பபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா இப்போ வந்து இப்போ ஜெனரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா நம்ம ஃபீல்டு சம்பந்தமா நமக்கு கஸ்டமைஸ் பண்ணி ஒரு டொமைன் வந்து தேவைப்படுது அப்படின்னா டொமைனுக்கு தகுந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணும், யார்கிட்ட எந்தெந்த ஸ்பெசிபிக் டாஸ்க் கிட்ட இருக்கு அப்படின்ட்டு அது ஒரு இதாக கனெக்ட் ஆகி போயிட்டு எடுத்துட்டு வந்து அதுலேருந்து நமக்கு ஃபில்டர் பண்ணி நமக்கு கொடுக்கும். இது வந்து அந்த ப்ராசஸே வந்து அட் செகண்ட்ல பண்ணிடும். ஏன்னா எல்லாத்தையுமே இது ஆட்டோமேட்டிக் கனெக்ட்ல இருக்கும். அந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வந்து அந்த ப்ராசஸ் வந்து கண்ணமிக்க நேரத்தில் அந்த ஸ்பீடில் வந்து பண்ணி கொடுத்துரும். இப்போ வந்து நம்ம மைண்ட் வந்து ஒரு விஷுவலை வந்து எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்னா அந்த நினைக்கிற நேரம், அந்த வார்த்தையை சொல்ற நேரமோ அதை நம்ம திங்க் பண்ற நேரத்துலயோ வந்து அந்த டைம்லயே வந்து அது எப்படி நமக்கு மைண்ட்ல வந்து விஷுவல் ஆகுதோ அந்த அளவுக்கான ஸ்பீட்ல வந்து இது வந்து பண்ணி கொடுக்கும். இது வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு ஸ்பீட் எவ்வளவு இருக்கும்னு சொல்றாங்கன்னா இப்போ இருக்க ஹியூமன் கெப்பாசிட்டி வந்து ஹியூமன் கெப்பாசிட்டி திங்கிங் பவரை விட பில்லியன்ஸ் டைம்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இது வந்து நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவில் இருக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு கண்ணுக்கு தெரியற கடவுள் அப்படின்ற அளவுக்கான அந்த அளவுக்கான வளர்ச்சி வந்து இது எட்ட போகுது. ஆனா இது வந்து இப்போ வந்துருமா அப்படின்னா இன்னொரு இது ஒரு 60 வருஷம் இருக்கு. நம்ம ஜெனரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் வந்து டெவலப் ஆகி அது வந்து ஃபுல்லா ரீச் அவுட் ஆகுறதுக்கே பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு 2040, 50 to 60 வரைக்கும் வந்துடும் நினைக்கிறேன். இது அதுக்கப்புறம் தான் வரப்போகுது. இதை பற்றி ஏஐ ரிசர்ச்சர் நிக் போஸ்டம் வந்து பற்றி எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்போஷன் சொல்லியிருக்காரு. இது இந்த லெவலில் போச்சு அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக திங்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா அது வந்து எல்லாத்தையுமே செல்ஃபாக மேக் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா அதோட நிலைமை வந்து யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். அது வந்து வரமா இல்லை சாபமானே நம்ம சொல்ல முடியாது. எப்படி வந்து அதுவாக செல்ஃபாக டிசைன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, மனிதனோட உதவியே தேவையில்லை அதுக்கு அப்படின்னா மனுஷனை தாண்டி யோசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அது ஒரு டைமில் வந்து என்ன ஆகும்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து அட்வான்ஸாக போகுது, என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பற்றி இது வந்து இப்போதைக்கு எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னா அதாவது அதுக்கிட்ட டேட்டாஸ் எல்லா டேட்டாஸுமே இருக்கு. பட் வந்து அந்த டேட்டாஸை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலா அது வந்து ஃபியூச்சரை பத்தி நம்ம கேட்கும்போது அந்த அளவுக்கான அதோட கரெக்டா எக்ஸாக்டான பதில வந்து அதை சொல்ல முடியல. அது பேர் வந்து இப்பயும் அது கொடுக்குது. அது வந்து ஹாலுசினேஷன் சொல்லுவாங்க. அதாவது அதுக்கிட்ட இருக்கிற டேட்டா வச்சு அதுவா வந்து ஒரு இதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்குது. ஆனால் அது அந்த அளவுக்கு வந்து ரியல் வேர்ல்டுக்கு ஒரு ஏற்றுக்கக்கூடிய விஷயமா வந்து கரெக்டாக 100% கிடையாது. இதில் இன்னும் வந்து ஒரு அதாவது அது கொடுக்குற ரிசல்ட்டை வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இன்னும் வந்து தொகுத்து இப்போ
ஒரு பர்டிகுலராக ஒரு ஃபீல்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறதுலாம் இன்னும் வந்து அதுக்கு ஹியூமன் ஹெல்ப்ஸ் வந்து இன்னும் தேவைப்பட்டு தான் இருக்குது. இப்போதைக்கு இருக்கிற விஷயங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து ஹியூமன்ஸ் வந்து வளரத்துக்கு அவங்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகிறதுக்கான ஒரு விஷயங்கள் வந்து இந்த விஷயங்கள் இந்த விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணால் இது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்து ஃபுல்லாக வந்து வளரத்துக்குள்ள இந்த டெக்னிக்கல் ஸ்கில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இதை வந்து ஒரு வேலையை யூஸ் பண்ணி நல்லா சம்பாதிக்கலாம். இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்குது. இதாட்டி ஏஐ உருவாகிருக்கிற வேலைவாய்ப்புகளில் இதுவும் ஒன்று. இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ அந்த அட்வான்ஸ் ஏஐ வந்துருச்சு அப்படின்னா அது வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி கொடுத்த டேட்டாஸ் வச்சு அதுவாக சொந்தமாக உருவாக்க ஆரம்பிக்கும் போது இப்போ நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னா அது எதை வச்சு அடிப்படையாக கொடுக்குது, எப்படி வந்து அதை டக்குன்னு அதை கொடுத்துது நமக்கு அந்த அதில் வந்து ஒரு அதுக்கு பின்னாடி இருக்கிற இது என்னன்னு சொல்லி நம்மளே கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து சிம்பிளாக சொல்லலாம் பிளாக் பாக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அது எப்படி உருவாக்குச்சு அந்த விஷயத்த எப்படி அதை நமக்கு சொல்லுது, அது வந்து ட்ரூவா என்ன அப்படின்ற விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அதை லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த அளவுக்கான ஹியூமனே தாண்டி வந்து இது போயிட்டு இருக்கு. சரி, இப்போ இந்த ஏஐனால வந்து ஒன்லி நல்லது மட்டும் தான் இருக்கா, கெட்டது இல்லையா அப்படின்னா இதில் வந்து இமீடியட்டாக வந்து இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு வந்துச்சுன்னா முதல்ல ஆகக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு 4 விஷயங்களை மெயினாக சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா எக்கனாமிக் டிஸ்ட்ரப்ஷன் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா ஒரு 30% ஆஃப் அடிப்படை வேலைகள் இன்னைக்கு உலகத்தில் இருக்க 30% ஆஃப் அடிப்படை வேலைகளை உடனே வந்து இது சிம்பிளாக உடனே அதுவே செஞ்சு முடிச்சிடும். அப்போ வந்து நமக்கு ஒரு 60% ஆஃப் வேலை வாய்ப்புகள் வந்து பறிப்போகும். இந்த இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வரும்போது வேலை வாய்ப்புகள் மட்டும் பறிப்போகும் அப்படின்னா கண்டிப்பாக அது போக தான் போகுது. இருந்தாலும் புது வேலை வாய்ப்புகளும் கண்டிப்பாக உருவாகும். அது எப்படின்னா இதை எப்படி யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க அதை வந்து ஒரு பர்டிகுலர் டொமைனுக்கு வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படி பீப்புளை வந்து லிங்க் பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த வேலைவாய்ப்புகள் வந்து கொஞ்சம் உருவாகும். அதுவும் வந்து நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸிஸ்டென்சியல் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா ஹியூமன் வேல்யூஸோட வந்து ரொம்ப அதிகமாக வந்து இது அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக வந்து போகும். இன்னும் சொல்ல போனால் இதுதான் வந்து ஒரு ஹியூமனோட கடைசி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி சொல்லலாம், புதிய கண்டுபிடிப்புன்னு சொல்லலாம். இதுக்கு மேலே வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு மனுஷனுக்கு தேவை இருக்காது. ஏன்னா இது வரைக்கும் மனுஷன் எப்படி கண்டுபிடிக்கிறான்னா இது வரைக்கும் ஒரு மனுஷன் என்ன பண்ணுவோம், ஒருத்தர் ஒரு ஃபீல்டில் வந்து படிப்பாங்க, ஏதோ ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணி அதில் படித்து அதில் எக்ஸ்பர்ட் ஆகி அதில் வந்து ஆராய்ச்சி பண்ணி அதில் ஏதாவது ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. அவங்களுக்கு வந்து அது லைஃப் டைமே எடுக்கும். ஒரு ஃபீல்டில் வந்து ரிசர்ச் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு அவங்க லைஃப் ஃபுல்லாக படித்து கண்டுபிடிச்சி அந்த விஷயத்தை ஒரு புது விஷயம் ஒரே ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ஒரு லைஃப் டைம் ஃபுல்லாக தேவைப்படும். ஆனால் இந்த மெஷின் வந்து எல்லாத்தையுமே எல்லா ஃபீல்டுலையுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்போது அதோட ரிசர்ச் அதோட திங்கிங்லாம் வந்து வேற லெவலில் இருக்கும். ஸோ வந்து அதை வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போயிடும். இதுக்கு மேலே மனுஷன் வந்து அதை புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு இது இருக்குமான்னு தெரியாது. இது வந்து ஆட்டோமேட்டடாக எப்போ வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்குதோ அந்த லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து மனுஷனாடி புதுசாக கண்டுபிடிக்க ஒன்றுமே இருக்கல. ஏன்னா எல்லாத்தையுமே அது கொண்டுட்டு போயிடும். அதை பற்றி தான் இன்னும் பயப்படுறாங்க. இன்னொரு பிரச்சனை என்னன்னா மொத்தமான இது எல்லாத்தோட பவர் வந்து அதுக்கு போயிடுச்சு அப்படின்னா அதோட இதுவும் நினைச்சு பார்க்க முடியாது. அதாவது ஒரு இன்இக்வாலிட்டி உருவாயிடும் அப்படின்னு சொல்லி கூட நிறைய டவுட் போடுறாங்க. என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு கார்பரேட் கிட்ட இந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு கார்பரேட் கிட்ட ஒரு பிரைவேட் கவர்மெண்ட் ஒரு ஸ்பெசிபிக் கவர்மெண்ட் கிட்டே இருக்குன்னா அவங்க தான் வந்து ஒரு மோனோபோலி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க தான் வந்து சூப்பர் ஹியூமன். ஏன்னா அவங்க கிட்ட எல்லா கண்ட்ரோலும் இருக்கும். எல்லா விதமான டேட்டாஸ் அவங்க கிட்ட இருக்கும், எல்லா விதமான கண்ட்ரோல் இருக்கும். அவங்க வந்து மொத்த உலகத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ற அளவுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் கூட இருக்கு. அந்த அளவுக்கான விளைவுகளும் இருக்கு. ஆனா நம்ம இதை யூஸ் பண்றது எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து இதோட மொத்தமான யூசேஜே இருக்கு. இப்போ வந்து இதில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஒரு 25 to 2030 வரைக்கும் இந்த அட்வான்ஸ் நேரோ இன்டெலிஜென்ஸோட யூசஸ் வந்து ஏறான்னு சொல்லலாம். இதில் வந்து என்னென்னா ஹெல்த் கேர், டிரான்ஸ்போர்ட்டேஷன், எஜுகேஷன், வைட் ஸ்ப்ரெட் ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க. இந்த ஃபீல்டெல்லாம் வந்து இதோட யூசேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து 2030 ஒரு 45 வரைக்கும் நம்ம வந்து ஏஜி அட்வான்ஸ் ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அந்த இதோட ஏரா வந்து நமக்கு வரும், யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். அது வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து ஒரு ஒர்க்லையும் ஸ்பெசிஃபைடாக நம்ம வந்து எந்த டொமைனில் இருக்கிறோமோ அதில் வந்து நிறைய வந்து சேஞ்சஸையும் நிறைய வந்து ஸ்மார்ட் இனோவேஷன்ஸையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து 2040 to 2060 தான் வந்து நம்ம இந்த ஏஜியும் ஏஎஸ்ஐ ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அது ரெண்டோட கொலாபரேஷன் ஆகும். நம்ம வந்து அடுத்த விஷயமான இது வரைக்கும் நம்ம திங்க் பண்ணாத விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து அந்த இதில் தான் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். அதில் தான் வந்து வேர்ல்டே வந்து டோட்டலாக வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே மொத்தமாக சேஞ்ச் ஆக போகக்கூடிய ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லலாம். அதில் மெயினாக என்ன வரும் அப்படின்னா சிம்பிளாக சொல்ல போனால் அது முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஆளாக இல்லாமல் எல்லாருமே ஒரே ஒரு பிரெயினுக்குள்ளே இருந்து அந்த ஒரு பிரெயின் வந்து உலகத்தில் இருக்க எல்லார் பாக்கெட்லையும் இருந்து எல்லாரையும் பர்சனலாக கைட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத சிம்பிளிஃபைடாக வந்து இந்த ஏஐஸ் வந்து போயிட்டு இருக்க கடைசி எண்டு அப்படின்னு சொல்லலாம். அதுலேருந்து ஒரு புதுசாக வந்து கிரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு கேப்பபிலிட்டியோட அந்த அடுத்த மில்லி செகண்டில் வந்து அதை கிரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கான கேப்பபிலிட்டி உள்ள ஒரு மினி காட் அப்படின்னு வச்சுக்கலாம்னு வச்சுங்களேன், புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா.
ஸோ இந்த நிலைமையில் இவ்வளோ அட்வான்ஸாக போயிட்டு இருக்கப்ப நாம என்ன பண்ணனா தான் சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இந்த ரெகுலராக ரொட்டீன் ஜாப்ஸ், அதாவது நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே அரைச்சமாவே இருக்க விஷயத்தில் அதுலேயே இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சர்வைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா எல்லாத்தையுமே அது ரிப்ளேஸ் பண்ணிடும். நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, கிரிட்டிக்கல் திங்கிங், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், எத்திக்கல் ரீசனிங், அப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம எவ்வளோ டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து நம்ம இந்த விஷயங்களை யூஸ் பண்ணி நம்ம லைஃபுக்கு தேவையானதையும் இது பண்ண ஏர்ன் பண்ணிக்க முடியும். நம்ம சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து இதில் தான் உருவாக்க முடியும். இன்னும் நமக்கு டைம் இருக்கு, ஒரு 20-30 வருஷம் வந்து டைம் இருக்கு. இந்த டைமுக்குள்ள நம்ம அட்லீஸ்ட் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து லேர்ன் பண்ணி நம்ம வந்து வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் வந்து நம்மளாட்டி வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து முன்னாடி மாதிரி வந்து நம்ம படிச்சு முடிச்சிட்டோம், காலேஜ் லைஃப் படிச்சு முடிச்சிட்டோம், ஒரு 16 வருஷம் படிச்சு முடிச்சிட்டோம், நம்ம லைஃப் 20 வருஷம் படிச்சு முடிச்சிட்டோம், இது வரைக்கும் இதை வச்சு நம்ம வந்து லைஃப் ஃபுல்லாக ஓட்டலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து நம்ம வேலைக்கே ஆகாது. லைஃப் லாங் வந்து கற்றுக்கிட்டே இருக்கணும். லைஃப் லாங் வந்து கற்றுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த ஏஐ வேர்ல்டில் வந்து நம்ம தாக்கு பிடிக்க முடியும். இல்லைனா நம்ம வந்து அவுட் ஆஃப் ஃபீல்ட் ஆகிடுவோம். ஒரு 6 மாதம், ஒரு வருஷம், நம்ம 2 வருஷம் இதுவாக இருந்தால் கூட நம்ம அவுட் ஆஃப் வேர்ல்ட் ஆகிடுவோம், அவுட் ஆஃப் ஃபீல்ட் ஆகிடுவோம். ஸோ வந்து கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிட்டு சாகிற வரைக்கும் கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே போல் அந்த ஏஐஸை வச்சு எப்படி வந்து ஒரு நம்ம லைஃப் ஒரு கவர்மெண்ட் இதுவாக இருக்கட்டும், பப்ளிக் பார்ட்டிசிபேஷனாக இருக்கட்டும், எப்படி வந்து மக்கள் யூசேஜுக்கு எப்படி பயன்படுது அப்படின்றத அது இன்னும் வர ஃபியூச்சர்லேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்பெசிஃபைடாக கஸ்டமைசேஷன் வந்துட்டே இருக்கும். அந்த இதுகளை வந்து கரெக்டாக வந்து எப்படி கொண்டு போய் பீப்புள் கூட லிங்க் பண்றோம் அப்படின்ற வேலையை செய்யும் போது மட்டும்தான் அது மூலியமா மட்டும்தான் நம்ம வந்து லைஃப் வந்து நம்ம கோத்ரூ பண்ணி கொண்டுட்டு போக முடியும். ஸோ வந்து எல்லாருமே வந்து ஏஐ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், எல்லாரும் கத்துக்கோங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம் கிடையாது. அதை எப்படி யூஸ் பண்ணணுன்ற அந்த விஷயங்களும் அதோட பேசிக் இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். எவ்வளோ கொஞ்சமாக இப்போயே வந்து இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், இது வந்து இன்னும் ஃபைனல் ஸ்டேஜ் கிடையாது. இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இப்போ கற்றுக்க ஆரம்பிச்சா கூட இன்னொரு 3-4 வருஷத்தில் உங்களாட்டி வந்து ஒரு பேசிக் லெவலில் உங்களாட்டி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரும், ஒரு கிரியேட்டிவாக நீங்களே வந்து அதை திங்க் பண்ணி அதை வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இன்னும் யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கான நாலேஜும் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இன்னும் ட்ரையல் அந்த எரர் அந்த இதில் தான் இருக்குது. இப்போ நம்ம செக் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி தான் வந்து அதுலேருந்து தான் திரும்ப வந்து அது உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ வந்து இன்னும் நமக்கு டைம் இருக்குது. அது மூலியமாக வந்து உருவாக்கிக்கிட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டு நம்மளும் வந்து அந்த ஃபீல்டில் சஸ்டெயின் பண்ணி ஆகணும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதுக்கு மேலே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த லெவல் ஆஃப் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், அட்வான்ஸாக பார்ப்போம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.